என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபுல்லாகவே காரு 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 காரு, அது Volkswagen Polo. இப்போ சேர்த்து வச்சோம் நீங்களா பாடிங்களா? ஹாய் எவ்ரிவான், நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, ஒரு தம்ப்நெயில் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, செகண்ட் ஹேண்டில் Volkswagen Polo தான் வாங்க போகிறோம். மைக் கிளியராக கேட்குதா தெரியல, கொஞ்சம் காத்தடிக்கும். வண்டி ஓட்டி ஆல்ரெடி நேற்று பார்த்துட்டோம், காரை நேரில் போய் பார்த்துட்டோம், அட்வான்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டெலிவரி. என்னடா முடியுது, இந்திக்காரை வெட்டி விட்டான் பையனுக்கு பத்தியா போட்டு. ஆமா, ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாண்ட ஸ்டைல்ண்ணே. 10 மினிட்ஸ் வெட்டி முடிச்சு அனுப்பிச்சு விட்டான். இப்போ வந்து காரு டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்கன்னா டி நகர் செகண்ட் ஹேண்ட் தான், பட்ஜெட்லாம் போக சொல்கிறேன். அந்த கார் அப்புறம் நேரில் பாருங்கள், தமிழ்லேயே அந்த காரோட இமேஜ் போட்டிருப்பேன். போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், ரேஸ் விடுறோம். நீ அங்கே இரு, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். மண்டை நல்லா இல்லை. சரி டிக்கி திறந்து கேப் எடுக்கலான்னு பார்த்தேன். கேப் எடுக்கும்போது ஹெல்மெட் வலிக்கு தலை கவசத்தை கீழே விட்டு எங்கே விழுந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இவர் தான் தலையில போடுவோம். பயங்கரமா அப்படி திரும்ப ப்ரோ ஆக்சிடென்ட் காட்டு ப்ரோ. இந்த பத்தியா இருக்கு காட்டு. சீப் அண்ட் பெஸ்ட் போங்க, சீப்பாக இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. இந்த கார் எடுக்கணும்னா ஒரு மாதம் 2 மாதம் கூட வெயிட் பண்ணிடலாம். ஆனால் கார் எடுக்க போகிறதுக்கு முன்னே நாள் நைட்டு மட்டும் வெயிட்டே பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராமில் ஒரே ரீல்ஸ் தான், ஃபுல்லாக போலோ தான். இப்போ இருங்க, உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபுல்லாகவே காரு 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 காரு, அது Volkswagen Polo. அவ்வளோ லைக் போட்டு ஒரு கார் வீடியோ தான் வருது. இந்த மாதிரி சில பேர் இருக்கானுங்க, ஃபுல்லாகவே பொண்ணுங்க லைக் போட்டு பொண்ணுங்க தான். வேறு யாரும் இல்லை, என் நண்பன். அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அந்த லிஸ்ட்டு நான் போடுறேன், அந்த லிஸ்ட்டில் நான் போட்டு வரேன். அதில் யாரும் டேக் பண்ணுறேன். வம்சி வ்ளாக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எங்கள் தலைவர். அவரோட மைக்கு தான் இது. அதனால் வம்சிக்கு இங்கே நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி. இங்கே தான் பார்த்தேன் நேற்று. இங்கே வந்து ஃபுல்லாக கார்ஸ் நிற்கும் எடுத்து வந்து. இது வந்து ஒரு டீலர்லேருந்து வாங்கி இவங்க செல் பண்ணுறாங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருந்துருக்கோம். நீங்கள் முன்னாடி ஒருத்தவங்க டெலிவரி போல், அதனால் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ சேர்த்து வச்சோம் நீங்களா பாடிங்களா? சேர்த்துலாம் வச்சுலாம் வாங்கலை, அது நான் அமௌண்ட் ரெடி பண்ணி பண்ணேன். எல்லாம் இஎம்ஐ தான், நாங்கள் யாரும் நெட் கேஷ் கொடுத்துலாம் வாங்கலை. எனக்கு நம்மளால் ஆசை இந்த Volkswagen Polo எடுக்கணுன்ட்டு, அதனாலே இந்த கார் நம்ம எடுக்கணும். அதுக்கேற்ற பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒர்த்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து இது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறவங்க கேடா. ப்ராசஸ்லாம் முடிஞ்சு திரும்பி நாங்கள் மேலே போயிருந்தோம். இதுதான் நம்ம போலோ. இல்லை
கொடுத்து தான் கொடுக்க முடியும். செம்மையாக இருக்கா? பயங்கரமாக இருக்குது. நமக்கு வேற இதான் கைஸ் நம்ம காரோட இன்டீரியர். என்ன ஒரு கூத்துனா இதுக்கு மேலாம் நான் தான் ஆச்சுன்னா வந்து போகிறேன். ஓகே, இப்போ நம்ம டெலிவரி வீட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் இந்த காரை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, எப்படி ரேட்டு, அப்புறம் ஃபுல் டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வேண்டியதான். என்னடா அது சாவி ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது. அந்த சாவி எடுத்து போட்டு பாருங்க, இவ்வளோ லாக் ஆகிருக்கு. லாக் இது பண்ணுவோம். சரி ஓகேவா? என்னப்பா பாட்டே வரல மாண்டா அப்படின்னு இருக்கீங்க? எடிட்ல பாட்டு போட்டு விட்டுறேன். எப்படி இது உங்க ட்ரிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ட்ரிஃப்டே அடிக்கலையா, திருப்பி தானே இருந்தேன். ஏப்ரல் ஃபூல். ஓகே ஒருவன், இந்த காரோட ரிவ்யூ இப்போ பார்த்துலாம். நான் வந்து செகண்ட் ஹேண்ட்லேருந்து இந்த கார் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட்னா கார் வந்து 2 ஓனர் ஆல்ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து தேர்ட் ஓனர். நானும் என் தம்பியும் சேர்ந்து அந்த கார் வாங்கியிருக்கோம். என்ன வண்டினா Volkswagen Polo 1.2 டீசல் இன்ஜின். இது வந்து ஆல்மோஸ்ட் 90,000 அப்படின்னா 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2010 மாடலு. இன்டீரியரும் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் சரி நாங்கள் இன்ஜின் செக் பண்ணோம். இன்ஜினில் வந்து ஒரு கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து அந்த சிஸ்டம்னா டேப்பில் போட்டு பார்ப்போம். அது என்ன மெத்தடு? இந்த ECU மெத்தட் ஏதோ ஒரு மெத்தட் அதில் போட்டு பார்த்தாங்க. எதாவது ஃபால்ட் இருக்கா, இன்ஜின் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, கிலோமீட்டர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணோம். எதுவுமே இல்லை. இன்ஜின் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிக்னு வந்தது எங்களுக்கு பார்த்த வரையும். ஏர் பேக் கண்டிஷனில் இருக்குது. இல்லை என்னன்னா இது வந்து கம்ஃபோர்ட் லைன், ஐலைன் கிடையாது, கம்ஃபோர்ட் லைன். இதில் வந்து மொத்தம் 4 வகை இருக்குது. ட்ரெண்ட் லைன், கம்ஃபோர்ட் லைன், ஐலைன் ப்ளஸ் அதுக்கப்புறம்னா GT8 மாடல் இருக்குது. இது வந்து 3 சிலிண்டர் வண்டி. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைலேஜும் தரும், ப்ளஸ் பிக்கப் லேக் ஆகும் லைட்டாக. பிக்கப் எனக்கு லேக் ஆகுது. ஸ்பீட் டாப்லாம் நல்லா தான் போகும். உங்களுக்கு அந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கும். 2010 மாடலே இவ்வளோ சூப்பராக விட்டுருந்தா டயரும் ஒரு 70% வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. 4 டயருமே இப்படியும் ஆல்மோஸ்ட் நம்ம ஓட்டலாம் நல்லா வேணும். ஓகே 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 போதும். ஓகே சொல்லு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா TDI இன்ஜினு, இன்லைன் 3 சிலிண்டர். இது என்னன்னா டீசல் வேரியண்ட். இது TDIனா ஒன்றும் இல்லை, டைரக்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். 3 சிலிண்டர் வண்டி. 1 2 3. ஓ இதுதானா அது? ஆமாம், இதான் இன்ஜெக்டர். உங்களுக்கு தெரியாதுப்பா, இங்கிலீஷ் தெரியாதுப்பா. அதுமாரி வந்து இது 74 bhp 180 Nm டார்க்கு. இவங்களை 2 பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம்னா, இவன் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இவன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான். அதான் பேசிக்கலி ஃப்ரம் மெக்கானிக்கல் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் 2 இது வந்துடும். டிஸ்க் பேட் வந்துடும். டிஸ்க் வீல் பேக்ல ட்ரம்மு. அதுமாரி இது வந்து ஃப்ரண்ட் டிரான்ஸ்மிஷன் காரு. ஃப்ரண்ட் வீலில் தான் பவர் இருக்கும். உள்ள வந்து காரோட சீட்ஸு லெதர் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. அதாவது கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. எந்த கிழிஞ்சு போன மாதிரிலாம் இல்லை. சீட்ஸ்லாம் பின்னாடி ஓப்பன் பண்ண ப்ரோ. தம்பி இது ஜெர்மன் வெஹிக்கிள்ப்பா. ஓப்பனிங் அது இல்லை, சில ஸ்பெக்லாம் இருக்குது. ஒரு ஆள் போற அளவுக்கு இருக்கும். உள்ள போய் உக்காரா. எப்படி உங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஒரு ஆளை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும்ல. ஓகே, இது கரெக்டா இருக்கும். 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கலாம். ஸ்க்ரீனோட வர கொடுத்துட்டாங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா கூடாரம் இருக்கு,
டென்ட் போட்டு பார்த்துக்கலாம். இவன் எதுக்கு அந்த கூடாரத்துல யோசிக்கிறானா ஜெகன் தெரியல இந்த இடத்துல வந்து கொஞ்சம் service டேஞ்சர் லைட் ஒன்றும் ஒர்க் ஆகல. ஒரு டேஞ்சர் லைட் தெரியல. எல்லா சென்சாரும் ஒர்க் ஆகுது. ரிவர்ஸ் சென்சார் எல்லாம் work ஆகுது. ஓகே ஆமாம். நான் இதில் வந்து ரியர் கேமரா இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கார் பார்த்தோம். அந்த காரில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பவர் விண்டோ வந்தது. இதில் வந்து 4மே பவர் விண்டோ வந்தது. 2010 நிறைய மாடலே அந்த ட்ரெண்ட் லைன் ஐலைன் ப்ளஸ்லாம் மாறி மாறி வருது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, இல்லாமல் போகுது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். இந்த காரோட பட்ஜெட் தான் எல்லோரும் கேட்பீங்க. இந்த கார் வந்து 2.5 lakhs, அதாவது 2.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் வாங்கியிருக்கோம். ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன ஐடியாலாம் தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வேலைலாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம். Until then, take care, bye bye, see you.